Hello guys, I'm Kogila from Ishwar Army Academy. ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட எங்க வீடியோவை பாப்பீங்க அப்படின்றத கண்டிப்பா நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட வீடியோவை பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிர்கோள காப்பகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மேம் உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட இயற்கையை நம்ம அழிஞ்சு போகாம பாதுகாக்கிறதுக்காகவும் பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கை தரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் விலங்குகள் அழிஞ்சு போகாம பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன பண்ணோம், நம்ம உயிர்கோளம் பிளஸ் மனிதர்கள் அப்படின்ற திட்டத்தின் கீழே யுனெஸ்கோவால 1971 கொண்டு வரப்பட்டதுதான் உயிர்கோள காப்பகம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இது வரைக்கும் இந்தியாவில எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இந்தியாவில இருக்குமா. லாஸ்டா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா என்று சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், 18வது இடத்துல 2024 இடம்பெற்ற வச்சிருக்கோம், சரிங்களா? சரி, இந்த சாப்டர் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போலாம் வாங்க. மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, அச்சனக்மர் அமர்கண்டாக் என்று சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில தான் இருக்கு. அச்சனக்மர் அமர்கண்டாக் என்று சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகமானது இருக்கு. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா அகத்தியர் மலை எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அகத்தியர் அப்படின்னா ஒரு சித்தர். அந்த சித்தர்கள் எங்க அதிகமா வாழ்வாங்க, மூலிகைகள் அதிகமா நிறைந்த பகுதியில தான் வாழ்வாங்க. நம்மளுக்கு மூலிகை அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு எதுதான் இருக்குமா, கேரளாவா தான் இருக்கும். அப்ப அகத்திய மலை எங்க இருக்கு, கேரளாவில இருக்கு, சரிங்களா? சரி, மூணாவது திப்ரு சைக்கோவா எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. திப்ரு சைக்கோவா அசாம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அசாம்காரங்க எப்படி பேசுவாங்க, குழந்தை மாதிரி முயமையா கொயகையா அப்படின்னு பேசுறாங்கல்ல, அப்ப சேக்கோவா கோவா கோவா அப்படின்னு பேசுறதுல எங்க இருக்காங்க, அசாம்ல இருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நாலாவது திகேங் திபங் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. இந்த திகேங் திபங் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், திபங் அப்படின்றத என்ன சொல்லலாம், தீபம் அப்படின்னு சொல்லலாம். தீபம் நம்ம எங்க ஏத்துறோம், அருணாச்சல கோயில்ல நம்ம ஏத்துறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, திகேங் திபம் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா பெரிய நிக்கோபர் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவுல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்வியிலே ஆன்சர் வந்துருச்சு, சரிங்களா? பெரிய நிக்கோபர் எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவுல இருக்கு, ஓகேவா? ஆறாவது மன்னார் வளைகுடா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுலதான் இருக்கு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மன்னர்கள்லாம் அதிகமா எங்க ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், தமிழ்நாட்டை தான் அதிகமா ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கட்ச் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, குஜராத்ல இருக்கிற பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, நல்ல கட்ஸோட இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாக்கலாம், கஞ்சன்ஜங்கா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதிக விஷயத்துல பாத்துருக்கோம், யுனெஸ்கோல தேசிய பூங்கால எல்லாத்துலயும் பாத்துருக்கோம் இல்ல. அப்ப கஞ்சன்ஜங்கா அப்படின்றதுல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்பதாவது மானஸ் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா அசாம்ல இருக்கும். மானஸ் அப்படின்றது அசாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அசாம்காரங்க ரொம்ப மனசுக்காரங்க, நல்ல மனசுக்காரங்க, நல்ல குணத்துக்காரங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், நந்தாவும் தேவியும் நல்ல க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்காங்க, அதை பார்த்து நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப காண்டாகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது நீலகிரி உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் தான் இதுமா நீலகிரி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது 12வது நாக்ரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு அப்படின்றத சொல்லலாம், சரிங்களா? 13வது பாத்தீங்கன்னா பச்மாரி எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசல இருக்கும். இந்த பச்மாரி மத்திய பிரதேசம் மத்தியான டைம்ல நல்ல பச்சை கலர்ல மாறின மலை, ஓகேவா? நல்ல பச்சை மலை, ஜில்லுன்னு குளிர் அடிக்கிற மலை மத்தியான டைம் வெயில்ல அடிச்சா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? மத்திய பிரதேசத்துல என்ன இருக்கு, பச்மாரி உயிர்கோள காப்பகமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு எப்படி கீவேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இப்ப நம்ம சிம்ல டவர் கிடைக்கணும் என்ன பண்ணுவோம், வெளியே ஓடி போய் பேசுவோம்ல, அப்ப சிம்லிபால் என்று சொல்லக்கூடிய உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? 15வது சுந்தரவனம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. சுந்தரத்தோட காடு எங்க இருக்கு, நம்ம மேற்கு வங்காளத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? 16வது குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. நம்ம இதுலயே கேள்விக்கான பதில் வந்துருச்சு, ஹிமாச்சலம்னா எப்படிமா இருக்கும், நல்ல குளிங்கா இருக்கும்ல, கூலா இருக்கும்ல, அப்ப குளிர் பாலைவனம் எங்க இருக்கு, இமாச்சல பிரதேசத்துல இருக்கு, சரிங்களா? சேஷாஸ்தலம் குன்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இந்த சேஷா அப்படின்னு சொல்ற வார்த்தையில எங்க இருக்கும்,
ஆந்திரால தான் அதிகமா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உச்சரிப்பாங்க. அப்ப ஆந்திர பிரதேசன்றதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 18வது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்டா இப்ப பிரசன்ட்ல ஆட் பண்ணதுமா பன்னா என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு உயிர்கோள காப்பகம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? கண்டிப்பா இந்த உயிர்கோள காப்பகங்கள் 18 உங்க மைண்ட்ல இருக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மீறி நீங்க இன்னும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போனோட நிப்பாட்டிறதையும் கண்டிப்பா எங்க அகாடமில நேர்ல விசிட் பண்ணுங்க. அதே மீறி டவுட்லாம் நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறக்காம எங்களோட நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட வீடியோவை பாருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.